அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான கேள்வி என்னன்னா, பக்தி என்றால் என்ன? அதில் கிருஷ்ண உணர்வில் விளக்கத் தரவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம அந்த பக்தி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட அது முழுக்க முழுக்க உணர்வு மயமானது அப்படின்னு. எல்லாம் அவனே என்று அவனை ரசிப்பது, அவ்வளவுதான். அவனை ஆராய்ச்சி பண்ணி புரிந்து கொள்வது அல்ல. இந்த புரிதலுக்கெல்லாம் அவசியம் இல்லை. நான் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுங்கிறத பத்தி எனக்கு மேட்ரு இல்லை. இருப்பது அனைத்தும் அவனே. அவனை அவன் எனக்கு இன்பத்தை அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டிருக்கின்றான் வெவ்வேறு விதமாக. அது என் மனசுல இருந்து பல உணர்வுகளாக, அப்புறம் என் சூழல் மூலியமாக, உடம்பின் மூலியமாக என்னென்னோ எனக்கு எல்லாம் வருவதெல்லாம் கண்ணன் தருவது, இறைவன் தருவது அப்படின்னு புரிந்து கொண்டு அதை அனுபவித்துக் கொண்டிருப்பதுதான் பக்தி. இப்ப இதுல கிருஷ்ண உணர்வு அப்படின்னு ஒண்ணு சேர்க்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, நான் அனுபவிச்சுட்டு மட்டுமே இருந்தா பத்தாதா? அப்ப ஏதாவது செயல் எப்படி பண்றது அப்படின்னா, செயலும் செய்தால் அப்ப எப்படி செயல் செய்ய வேண்டும் அப்படின்னா, முழுமையாக அது கிருஷ்ண உணர்வில் அது கண்ணன் அப்படின்னு முழுமையா ஃபீல் பண்ணி அனுபவிச்சுட்டு, அதுக்கப்புறம் எனக்கு தோன்றியதை, எனக்கு இயல்பான வருபவற்றை எனக்காக என் யதார்த்தத்தோட நான் செயல் ஆற்றணும். அப்ப எனக்கு ரோலுன்னு ஒண்ணு இருக்கு. இப்ப நான் ஒண்ணு பார்த்தேன், ரசிச்சுட்டேன். இது ஆக்ஷன். ரியாக்ஷன் நான் அதுக்கு என்ன பண்ண போறேன்? ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்கிறார். கண்ணன் கேள்வி கேட்கும் விதம் பார்த்தாயா? ரசித்து விட்டேன். கேள்விக்கு பதில் சொல்லணும்ல. அப்ப நான் ரியாக்ட் பண்ணணும்ல. அப்ப இந்த ரியாக்ட் எப்படி பண்ணணுங்கிறான் அப்படின்னா, அவரை கண்ணனாக பார்த்தா நீ ஒரு ரோலை பண்ணுவேல, அதுதான் கண்ணனுடைய உன் ரோலே. அப்போ எனக்கு இங்கே பதில் சொல்ல வேண்டிய, இப்ப கண்ணன் கூப்பிடுறான்ப்பா உன் பேர் என்னன்னு கண்ணன் கேட்டா எனக்கு என்ன ஒரு ஃபீல் வரும். ஸோ அந்த ஃபீல்ட அப்படியே ஆனந்தமாக அதை நான் ரியாக்ட் பண்ணுவேன். யார்கிட்ட? கண்ணன்ட்ட. ஸோ இப்படி நான் கண்ணனிடம் ரியாக்ட் செய்கின்ற ரோலையும் செய்து கொண்டு, அதே சமயம் அனைத்தும் கண்ணனே என்று உணர்வு பூர்வமாக அனுபவிப்பது மட்டுமே என் வேலை. அதை புரிந்து கொள்வது பக்தியாக ஞானமாயிரும். ஸோ அதுக்கு அந்த செயலுக்கேற்ப நான் செயலாற்றல. எனக்கு தோன்றியபடி ஒரு சிறு குழந்தை அம்மா கேட்ட கேள்விக்கு எப்படி பதில் சொல்லணும் யோசிச்சு சரியா பதில் சொல்லணுமா அப்படின்லாம் இருக்காது. அப்ப யோசித்து அதுக்கு தோன்றிய வந்ததை யதார்த்தமாக பதில் சொல்லும். ஏன்னா எல்லாமே அவன் தானே பார்த்துக்க போகுது. நான் ஆளுகின்றேன், நான் செய்கிறேனுங்கிற பாவனையுமே இல்லை. எல்லாம் அவன் ஒரு ஃபீல்ட்ல இருக்கும்போது யதார்த்தமாக அங்க வரும் அந்த ரோல் அப்படிங்கிறது. அந்த ரோலை போட்டு அனலைஸ் பண்ண வேண்டாம். இது இந்த காரியத்துக்கு இதை நான் செய்ய வேண்டும் அப்படின்னு கர்மயோகி மாதிரி புத்தி யோகி மாதிரி ஓவராலா ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம். கண்ணனின் பிரசாதம் எனக்கு கிடைக்க போகுது, எது கிடைச்சாலும் கண்ணனின் பிரசாதம், நான் செயலாற்ற போவது கண்ணனிடம் அப்படின்னு அந்த பக்தி உணர்வோட எதிர்கொள்ளும் போதே தான் என்ன செய்ய வேண்டும் என்பது அவன் சுதந்திரத்துக்கு வந்துருவான். ஏன்னா அவனுக்கு ஆசை, பற்று, அகங்காரம், விருப்பு வெறுப்பு எல்லாம் இருந்தாதானே தன் யதார்த்தத்தை மறைத்து கொண்டு நான் வேற மாதிரி செயலாற்றுறேன். அப்ப நான் பக்தி உணர்வு வரும்போது இதெல்லாம் கிளியர் ஆயிடுச்சு. அப்ப இது எல்லாம் கிளியர் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நான் என்னுடைய இயற்கையில, என்னுடைய யதார்த்தத்துல, என்னுடைய சுதர்மத்துல ஸ்பான்டேனியஸா யோசிக்கலாம் வேண்டாம். அது ஆட்டோமேட்டிக்கா சரியா தான் இருக்கும். நான் அதுல ஒட்டாம வெளிப்படுத்த போறேன். ஒன்ஸ் அகெயின் ரியாக்ஷன் எது வந்தாலும் கண்ணன் என்று சொல்லி நான் அனுபவித்துக் கொண்டிருக்க போறேன் அப்படின்னு ஒரு ஃபீலை நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு அருமையான ஃபீல். ஃபுல் சரண்டர்னா என்ன? அனைத்தும் அவன் என்று அதை ஆராய்ச்சி செய்யும் போதுதான் இது நல்லது, இது கெட்டது, இது குற்றம், இது குறை, இல்ல நான் என்ன இவன் ஏமாத்துறான், இவன் மேல போறான், அதெல்லாம் ஃபீல் எதுவுமே கிடையாது. ஏன்னா அவன் உடனே ஆராய்ச்சி இல்லைன்னா நான் கெட்டு போயிடுவேனே அப்படின்னா, ஆராய்ச்சி செஞ்சு செஞ்சு நம்ம என்னத்தை சாதிச்சோம்னு யோசிச்சோம்னா, ஐயா அதனால எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம், அதனால எவ்வளவு தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம், அதனால எப்படி எத்தனை பேரை சந்தேகப்பட்டிருக்கோம், அதெல்லாம் அதனால எவ்வளவு சைடு எஃபெக்ட் இருக்க. ஸோ அதனால இவன் தெளிவா புரிஞ்சுக்கிறான். இது எதுக்கு நமக்கு வம்பு, நம்மளால முடியல, தப்பு தப்பா புரிஞ்சுக்கிறோம், தப்பு தப்பா அனலைஸ் பண்றோம், எல்லாத்தையும் புரிஞ்சுக்க முடியாது ஏன் நடக்குது. ஏன்னா நமக்கே என்ன நடக்குது, இந்த இன்னைக்கு உடம்புல ஒரு விஷயம் நடக்குதுன்னா ஏன் நடக்குது தெரியாது. அனுபவிச்சுட்டு போயிடுவான். அனுபவிக்க விடாமல் தடுப்பது என்ன? இது கீழானது, இது மேலானது, இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ், இது நல்லது, கெட்டது, உயர்ந்தது, தாழ்ந்தது நினைக்கும் போதுதான் என் அனுபவத்துல கஷ்டமே வருது.
இப்ப நான் எனதுன்னு வரும்போதுதான் என் அனுபவத்துல கஷ்டமே வருது. அது நான் எனதும் இல்லை, உயர்வு தாழ்வுன்னு இல்லை அப்படின்னா வருவதை ஒரு டேஸ்டாக நினைத்து அனுபவிப்பது மட்டும் தான் என் வேலை. ஸோ அப்படி ஒரு பக்தி செய்து கொண்டு வருவது எது வந்தாலும் நான் அனுபவிக்க போகின்றேன்னு ஒரு ஃபீல்ல அவன்கிட்ட விருப்ப வெறுப்பு இல்லாதப்போ அவன் சுதந்திரம் யதார்த்தமாக வெளிப்பட்டு அதுக்கு ரியாக்ஷன் அவன் பண்ணுவான் அப்படிங்கறதுதான் என்னுடைய பதிலு. ஸோ இதுதான் கிருஷ்ண உறவுன்னு புரிஞ்சுக்கோங்க.